ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மே மாதத்தில் தேவநாய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தமான வார்த்தை என்னவென்று சொன்னால், எபிரேயர் 6:14, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆமனுக்கு பிரியமான தேவச்சனமே, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார். வாக்கு கொடுத்து நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னார். அது அவன் என்ன நினச்சான் அப்படின்னா, ஜீவனுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன், அவர் என் கூட இருக்கிறார், அவர் சொல்லிட்டார், அவர் எனக்கு நிச்சயமாக காரியங்களை நிறைவேற்றுவார், அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார்னு சொல்லி அனுதினமும் அவனோட செய்கைகள்லேயும் சரி, அவனோட ஆடு மாடு மேய்ச்சலாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அவன் அந்த விசுவாசத்தின் பார்வையில் பார்த்ததை தேவன் பார்த்தாரு. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுனால அனுதினமும் தன்னுடைய விசுவாசத்தை காண்பிக்கும் விதமாய் தன்னுடைய செயல்பாட்டில் அந்த விசுவாசத்தை காண்பித்தான் பாருங்க. அப்பொழுது ஆண்டவர் அதை அவனுக்கு நீதியாக என்ன பண்ணி அவனோட ஆடு மாடு பெருக்கத்தை உண்டு பண்ணார், அவனோட ஆஸ்தியை பெருக செய்தார், அவனோட எல்லா காரியங்களையும் பூமி கொள்ளாதபடிக்கு அவனை ஆசீர்வதித்து அவனுடைய பேரை பெருமைப்படுத்தினார் பாருங்க. ஆபிரகாம்னா ஒரு பெரிய செல்வந்தனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம் பாருங்கள். அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்னா, நம்முடைய விசுவாசத்தை தேவனிடத்தில் உறுதியாக காண்பிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அதை கண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் பெருக்கத்தை எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நம்மை அவர் பெருக செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். நாம் ஜெயிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, கேட்ட வார்த்தையின் பிரகாரம் இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை அப்படியே நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.